நீங்கள் தோனியை பற்றி பேசுகிறீங்களா பேசுங்க, அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துட்டு வந்து பேசுங்க. என்ன ஆனாலுமே எங்கள் சிஎஸ்கே நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது சார். ஏன்னா நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சார், 1-2லாம் கிடையாது சார். சும்மா இப்போ வந்துலாம் அந்த கிரிக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பேசின்னு இருக்காங்க. நான் பார்த்த சிஎஸ்கே இது கிடையாது. ஆனால் இந்த டீமை விட்டு நான் போக முடியாது. நீங்க சண்டை செஞ்சு தோத்து போங்க சார். அதுதான் சார், சண்டை செய்யறது ஆல்ரெடி பண்ணிருக்கோம். 5 மேட்ச் இதில் சண்டை செய்ய ரெடி பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஐபிஎல் முடிஞ்சிருமே சார். என்னதான் திறமை இருந்தாலும் லக்கு கண்டிப்பா இருக்கணும் சார். அன்னைக்கு லக் இல்லைன்னா ஓகே, அடுத்த மேட்ச் லக் இல்லை, நம்மளுக்கு சீசன் லக்கு இல்லை, நம்மளுக்கு இந்த சீசனே லக்கு இல்லை, அவ்வளோதான். தீபக் ஹூடா, திரிபாதி நல்ல பிளேயர் சார். உண்மையிலேயே தீபக் ஹூடா, திரிபாதி நல்ல பிளேயரு. இந்த வருஷம் உங்களுக்கு கிளிக் ஆகல. போன வருஷம். இந்த வாட்டி தோனியோட கேப்டன்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? தோனி சாருடைய கேப்டன்ஷிப் கரெக்டாக இருக்கு சார். ஒரு சின்ன கேள்வி. மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எல்லா பவுலர்ஸையும் அடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் மேட்சே முடிஞ்சு போச்சு. 10 ரனாவா 10 ஓவருக்கு மேல தான் கொண்டு வருவேன்னு ஏன் கொண்டு வரீங்க? அவர் எப்பவுமே அப்படிதான் ட்ரை பண்றாங்க சார். தெரியல, அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க சார் டீம்ல. ஆல்மோஸ்ட் மேட்ச் தோத்துருச்சே சார், அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறீங்க? 14 மேட்சுமே சிஎஸ்கே தோத்தாலுமே நாங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் காலர் தூக்கி விட்டு நாங்கள் சுற்றுவோம். இது வரைக்கும் 10ல் முடிச்சதே இல்லை. இல்லை முடிய மாட்டோம். 10ல் 5 மேட்ச் இதில் பார்க்கலாம். 10ல் சத்தியமாக 10ல் முடிய மாட்டோம். எந்த இடத்துல வரும்? இந்த வாட்டி சாமிக்கு விட்டுடலாம். நான் சாமிக்கெல்லாம் விடவே சொல்லவில்லை, ஃபேன்ஸுக்காக விட்டுடலாம் இன்னைக்கு. சார் இந்த வருஷம் கப்பு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அடிக்கணும் சார். விராட் கோலி கிட்ட ஒரு கப்பு பார்க்கணும்னு ஒரு சொன்னீங்களா கிரிக்கெட் ஃபேனானு, எனக்கு ஒரு ஆசை. ஜெயிக்கும் போது கப்பு வாங்கும் போது கைத்தட்டுற ஃபேன்ஸ் நாங்கள் கிடையாது. டீம் தோக்கும் போது தோலனா தோல் கொடுத்து தோல் தூக்குற ஃபேன்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு, எங்கள் தலைவன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். 2025 ஐபிஎல் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மேட்சஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் எதிர்பார்த்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதை பற்றி நம்மள்ட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக சிஎஸ்கேவோட ஃபேன், எம்எஸ் தோனியோட வெரியன் சிஎஸ்கே சரவணன் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 2025 ஐபிஎல் எப்படி இருக்கு? ஐபிஎல் சூப்பராக இருக்கு சார். ஐபிஎல் சூப்பராக இருக்கு. நீங்கள் ஃபேனாக இருக்கிற டீம்? இல்லை சார், நீங்கள் இல்லை, நீங்களும் சிஎஸ்கே ஃபேன் தான் அப்படின்னா? கிரிக்கெட் ஃபேன் சார். கிரிக்கெட் ஃபேன், ஓகே. இல்லை சார், ஆக்சுவலாக வந்து ஒரு கிளப்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். திடீர்னு அந்த கிளப்பு சறுக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ பேர் வெளியே எதிர்க்கான்னு. இல்ல, இதுக்கு முன்னாடி சர்க்கிள்கள் நடந்திருக்கு இருந்தது. இந்த வாட்டி நடத்த சர்க்கிள் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து அதான் நம்ம வந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு நம்ம தப்பு, நம்ம சைடில் தவறு, நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு. அதனால நம்ம டீம்ல ஒரு பிளேயரே நம்ம பிளேம் பண்ண முடியாது. என்னதான் திறமை இருந்தாலும் லக்கு கண்டிப்பா இருக்கணும் சார். அன்னைக்கு லக் இல்லைன்னா ஓகே, அடுத்த மேட்ச் லக் இல்லை, நம்மளுக்கு சீசன் லக் இல்லை, நம்மளுக்கு இந்த சீசனே லக் இல்லை, அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த சீசனே நம்மளுக்கு கிடையாது, அவ்வளவுதான். அதான் என்ன காரணம்? காரணங்கள்லாம் எதுவுமே இல்லை சார். 17 வருஷம் நம்ம 16 வருஷமா நம்ம ருசி கண்டுட்டோம்ல. இப்போ ருசியே இல்லாத போது நம்மளுக்கு கொஞ்சம் கசக்குது, அவ்வளவுதான். இல்லையே, போன வாட்டி இந்த மாதிரி இல்லையே சார். போன வாட்டியும் வந்து நம்ம செமிஃபைனல், நான் அதுதான் சொல்றேன் சார். 16 வருஷமும் நம்ம வந்து ருசி கண்டுட்டோம். ஒரு வருஷம் நம்ம ருசியே இல்லாத போகும்போது கொஞ்சம் கசக்க தானே செய்யும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று சார், ஒரு டீம் வந்து சார் 5 ட்ராஃபி சார், 16 வருஷத்துல ஒரு 10 ஃபைனல் போயிருக்கோம், அதில் 5 வின் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்போ மட்டும் நம்ம டீம் இது என் டீம்னாலும் போய் தோல் கொடுக்குற ஃபேன்ஸ்லாம் நாங்கள் கிடையாது. இப்போ தோத்துச்சா, இப்போ டீம் பிளேயருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வாங்க, நெக்ஸ்ட் இயர் ரெடி பண்ணி வாங்க, டீம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர் இப்படியே பண்ணாலுமே எனக்கு கவலைப்பட மாட்டேன் சார். எங்கள் டீம் தான் அது ஓகே தான் சார், அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சிஎஸ்கே அந்த அளவுக்கு இல்லையே சார். அந்த அளவுக்கு இல்லைன்னா விக்கெட் என்ன சார், விக்கெட்ஸ் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை பிளேயர்ஸ் மேலே தப்பே சொல்ல முடியாது சார். எல்லாருமே சூப்பர் ப்ரைடான பிளேயர் தான் சார். அன்னைக்கு பாருங்க, பிரவிஸ் வந்து அடிக்கிற அந்த பாலை டைவ் வச்சு கேட்ச் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி கேட்ச். தீபக் ஹூடா, திரிபாதி நல்ல பிளேயர் சார். உண்மையிலேயே தீபக் ஹூடா, திரிபாதி நல்ல பிளேயரு. இந்த வருஷம் உங்களுக்கு கிளிக் ஆகல. போன வருஷம் ஆனாங்க சார், எடுத்து பாருங்க. ஆனாங்க, எஸ்ஆர்ஹெச்க்கு ஆனாரு. நீங்க செக் பண்ணுங்க. போன வருஷம் ஆனாரு, எல்எஸ்சிக்கு கூட ஆனாரு. நீங்க செக் பண்ணுங்க. போன வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றத நீங்க எடுத்தோம். 2023 பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அளவுக்கு ஹூடா வந்து 2024 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமா, பண்ணல. பண்ணாததுக்கு காரணம் வந்து ஹூடாவை நம்ம பிளேம் பண்ண முடியாது. இந்த சீசன் அவருக்கு செட் ஆகல, ஏதோ ஒன்று.
அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? கண்டிப்பாக சார். ஒரே நாள் எல்லாமே மாறும் சார். இப்போ எப்படின்னா சொல்லலாம், இப்போது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சார். நம்ம இன்றைக்கி வந்து விராட் கோலி சார் வந்து தான் இவ்வளோ பேசுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 900 நாட்கள் அவர் வந்து லக்கே இல்லாமல் வந்து நம்ம சொல்லலாமா? நம்ம அதை ஏற்றுக்கணும்ல. அதுக்காக அவர் நல்ல பிளேயர் நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சரி சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன். இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, டீம் வந்து ஃபைட் பண்ணி தோத்தாங்கன்னா நான் ஓகே ஏற்றுக்கிறேன். கரெக்டு சார். எங்க ஃபைட்டிங் இருந்தது? அதுதான் சொல்றேனே, இந்த வருஷமும் நம்ம சிஎஸ்கே ஒரு புதுசா இருக்குது. சரி, அதனால வந்து நம்ம எல்லா டீமுமே புதுசு தானே இன்னைக்கு இந்த வாட்டி? இல்லை சார், எல்லா டீமும் புதுசுன்னு தான் சொல்ல வரல நான். நம்ம டீம் வந்து ஃபைட் பண்ணுற டீமு, ஒரு ப்ரெஷர் மாத்திரை, பிபியோட மிஷினு இதெல்லாம் வச்சு பார்த்த ஒரு டீமு. இந்த வாட்டி வந்து நமக்கு வென்யூ செட் ஆகலையா, இல்லை நம்ம ஹோம் பிச் நம்ம சப்போர்ட் பண்ணலையா, ஒன்றுமே புரியல. இன்னொன்று நம்ம வந்து நிறைய பேர் இம்பேக்ட் பண்ணலன்னும் போது நம்ம காட்டுறோம். ஆனால் அது வந்து ஆப்போனண்ட்டுக்கு நல்லா அமைஞ்சிருது. ஓகே, நம்ம வந்து ஒன்று செட் பண்ணுவோம்ல, அந்த செட்டிங் வந்து இன்னும் அமையல போல தோணுது எனக்கு. ஒரு டீம் ஒன்று செட் பண்ணுவோம் எப்பவுமே. ஃபஸ்ட்டு 7 மேட்சுக்குள்ளே ஒரு டீமை செட் பண்ணி ஒரு 3-4 மேட்ச் ஜெயிச்சிருவோம். அந்த டீமோட தான் அப்படியே நம்ம போவோம். அது செட் பண்ணுறதுல நம்ம எதுவும் கோட்டையை விட்டோமோ நம்மளுக்கு தோணுது நம்மளுக்கு. பட் அந்த செட்டை வந்து இந்த 5 மேட்ச்சில் ப்ரிப்பராக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் நம்ம பேலன்ஸாக கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தோனி அப்படிங்கிற ஒரு பர்சனை வச்சு நிறையா இங்கே டாக் ஓடிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக சார், அவரை வச்சு தான் எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க எல்லாமே இந்த நியூ கிரிக்கெட்டர் சார், நியூ கிரிக்கெட் பார்க்குற ஃபேன்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் தோனியை பற்றி பேசுகிறீங்களா, பேசுங்க. அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துட்டு வந்து பேசுங்க. இப்போ எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, அவர் யங் பிளேயருக்கு வழி விடணும் சொல்லி ஷேவாக் சார், சச்சின் சார், அது வந்து இந்தியா நேஷ்னல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதில் அவர் பண்ணது கரெக்டு. டொமஸ்டிக் இது வந்து ஒரு லீகு, இது ஒரு பிளேயரை வந்து ஃப்ரான்ச்சைசி ஏலத்தில் எடுத்து எனக்கு இந்த பிளேயர் தேவைன்னு சொல்லி அந்த ஓனர் லைக் பண்ணுறாரு. அந்த ஓனர் லைக் பண்ணி இவர் எனக்கு வேணும், இவர் என் டீமில் வச்சுக்கணும்னு சொல்லி அவர் எடுக்கிறாரு. இது அந்த மேனேஜ்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும். இதை தோனி முடிவு பண்ண முடியாது. உனக்கு என்ன, உன்னை 10 கோடி கொடுத்து நீ வந்து விளையாட என் டீமு, இதுதான் ஆஸ் பர் ரூல். பிசிசி ஒரு ரூல் போட்டிருப்பாங்க, இவங்க டீம் நீ எடுத்தானா நீ இங்கே தான் விளையாடணும், நீங்கள் விளையாடக்கூடாதுன்னு சொன்னா நீ 2 years பேன். இந்த ரூல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ரூல்லாம் அது இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஏழை வந்து எடுத்தாருன்னா தோனி சார் அங்கே விளையாடி தான் ஆகணும். எனக்கு வந்து நீ யங் பிளேயர் தான் வேணும், இது பிளேயர் தான் வேணும், அவர் போய் அங்கே ரூல் போட முடியுமா நமக்கு தெரியாது. டீம் வந்து பிக் பண்ணுறதுலேயே வந்து நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு. அதை ஒத்துக்கினாங்களா, நம்ம அதை ஏற்றுன்னு தான் ஆகணும். அவரே ஒத்துக்கினாரு. தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது சார். அவங்க நினச்ச பிளேயர் வந்து கிளிக் ஆகலை, அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா, இப்போ யங் பிளேயருக்குலாம் வாய்ப்பு கொடுத்துன்னு வராங்கல்ல. நிறைய யங் பிளேயர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட் கையில் இன்ஜுரிங்கிறது நம்மளுக்கு பயங்கர ஒரு மேஜராக ப்ராப்ளமே ருத்ராஜ் தான் சார். அவர் வெளியே போனது தான் சார். அவருமே வந்து ஓப்பனிங் இறங்காம 1 down இறங்கினதுமே இங்கே அதான் சொல்கிறேன் சார். ஒரு விஷயம் ட்ரை பண்ணாங்க சார் சிஎஸ்கே. எப்போவுமே என்டையர் சீசன்லையுமே வந்து ஒரு டீமை செட் பண்ணுவாங்க. அந்த செட் பண்ணுற கேப்பில் இவ்வளோ லாஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் விஷயமே. ஏன்னா இது வரைக்கும் 10வது இடத்துல சிஎஸ்கே முடிச்சதே கிடையாது. கஷ்டமாக தான் சார் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். இந்த சீசன்ல தொடர்ந்து 4 தோல்வி ஹோம்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதுதான் சொல்றேன். நான் ஒரு ஃபேனா ஓப்பனாவே நீங்க நான் ஃபேனா என்ன சொல்லிட்டேன்னா, நான் பார்த்த சிஎஸ்கே இது கிடையாது, அதனால இந்த சிஎஸ்கே டீமை விட்டு கொடுக்கவும் என்னால் முடியாது. நான் உண்மை, நான் பார்த்த சிஎஸ்கே கிடையாது. ஆனால் இந்த டீமை விட்டு நான் போக முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் என் டீம் எனக்கு பண்ணிச்சு. ஓம்ல 4 தோல்வி வருதா, சரி ஓகே விடுங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பத்திரனா பெர்ஃபார்மன்ஸே பண்ணல, ரொம்ப சார் என்கிட்ட டீமே பண்ணல சார். நான் வந்து நீங்கள் தோனி சாரையும் சொல்ல முடியாது, பதிரனாவையும் சொல்ல முடியாது, ஊடாவையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் ஓகே, நம்ம டீமே நம்மளுக்கு வந்து கொலாப்ஸ் ஆச்சு தான் சொல்ல முடியும் நம்ம. அதனால் இந்த இயர் வந்து நம்மளோடைய கிடையாது. பார்ப்போம், இன்னும் 5 மேட்ச் இருக்குது, ஃபைட் பண்ணுவோம். 5 மேட்ச்சில் எத்தனை ஜெயிப்பாங்க சென்னை? 5மே ஜெயிப்பாங்க சார். அது ஷூர். யா, பிளே ஆஃப் டவுட்னு சொல்லலாம், ஆனால் 5மே ஜெயிப்பாங்க சிஎஸ்கே. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அப்படி தான் தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சு. இல்லை, அப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வேறு, இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வேறு. அதான் அது ஜெயிச்சு தான் வந்து ஆர்சிபி. அப்போ இருந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வேறு, இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள் வேறு. அப்போ வந்து எல்லா டீமுமே 8 பாயிண்ட் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, 12 பாயிண்ட் கிட்ட வந்துட்டாங்க. அதனால் வந்து சிஎஸ்கே 5 மேட்ச் ஜெயிச்சா போகுமான்னு கேட்டால்
ஏதாவது மேட்சிக் நடந்தால் தான் மேபி இந்த 5 மேட்சும் அடிப்போம் சார். தோனி மேஜிக் ஏதாவது எடுபடுமா? அவர் அதான் சார், நான் இந்த 5 மேட்ச் ஜெயிப்பாருன்னா தோனி மேட்சிக் தானே அது. இந்த வாட்டி தோனியோட கேப்டன்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த பழைய கேப்டன்சியை பாக்குறீங்களா? பழைய கேப்டன்ஷிப் பார்க்கணும்னா கண்டிப்பா அவர் வந்து தோனியை பிடிக்கும், உங்க தோனி கண்டிப்பா சார். அதை வச்சு சொல்லாம அதை வச்சு நான் ஒரு கிரிக்கெட்டரா சொல்றேன். தோனி சாருடைய கேப்டன்ஷிப் கரெக்டா இருக்கு சார். நான் அவரை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கேப்டன்ஷிப் வந்தோடனே பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி யங் பிளேயர் சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன கேள்வி இந்த இடத்துல. மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் இருக்கு, ஓகே, நடந்துட்டு இருக்கு. எல்லா பவுலர்ஸையும் அடிக்கிறாங்க. பத்திரனாவை ஆல்மோஸ்ட் மேட்சே முடிஞ்சு போச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு சிஎஸ்கே தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பத்திரனாவை அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு மேலதான் கொண்டு வருவேன்னு ஏன் கொண்டு வரீங்க? அவர் எப்பவுமே அப்படிதான் ட்ரை பண்றாங்க சார். தெரியல, அவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க சார் டீம்ல. அது ஆல்மோஸ்ட் மேட்ச் தோத்துருச்சே சார், அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறீங்க? ஆல்மோஸ்ட் மேட்ச் 10 ஓவர்லயே தான் அவங்க அடிச்சிட்டாங்களே. அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம டீம்ல தான் கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபேனா வந்து கேட்கலாம் ஈஸியா. அதுக்கு அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த விக்கெட் நம்மளுக்கு எப்படி நமக்கு தெரியாது சார். நிறைய விஷயங்கள் சார். அஸ்வினை எடுத்துட்டு வருவாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. அஸ்வினை எடுத்துட்டு வந்தாங்க. பவர் பிளேலயே 2 ஓவர் போட்டாரு. அன்சுல் காம்போஜ் கிடையாது அந்த மேட்ச்ல, கலீல் மட்டும் தான் இருக்காரு. ஸோ பத்திரனா மேல எதிர்பார்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதே மும்பை வான்கடையில 4 விக்கெட் எடுத்து சென்னையை ஜெயிக்க வச்சாரு பத்திரனா. அவரை வந்து நீங்க இடையில ஒரு ஓவர் கொடுத்தா மேபி ஒரு 2 விக்கெட் கொடுத்து இருக்கலாம் சார். மேபி அவர் என்ன அங்க ட்ரை பண்றான்னு நம்மளுக்கு தெரியல. இல்ல சார், நீங்க ட்ரை பண்றாருன்னு சொல்றீங்க, அங்க ட்ரை பண்ணாலுமே எதுவும் நடக்காதே. ஒரு விக்கெட் தானே போயிருக்கு. கொடுத்துருக்கலாம். மேபி அவர் என்ன ட்ரை பண்ணாலும் தெரியல தலைவர். அதான் சொல்றேன், இந்த வருஷம் நம்ம எது பண்ணாலுமே திறமையாக தான் இருக்குது. அதனால இந்த சீசன் வந்து நம்மளுக்கு கிடையாது. விட்டுட்டு 5 மேட்சை ஃபோக்கஸ் பண்ணி வின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஒரு டீம் ஒன்று செட் பண்ணி அடுத்த வருஷம் வருவோம் கம்பேக்காக. அவ்வளோதான். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸோட வரவெல்லாம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குது சார். இந்த டீம் செட் பண்ணுறாங்க சார். இந்த 5 மேட்சுக்குள்ளே ஒரு டீம் செட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த டீம் வச்சு தான் நெக்ஸ்ட் இயர் வந்து பிளான் பண்ண போகிறாங்க. அங்கிள்ஸ் ஆர்மிலேருந்து இப்போ யங்ஸ்டர் ஆர்மின்னு வந்துருச்சு. அது வந்து அவங்க வைக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்குமே எங்கள் சிஎஸ்கே ஆர்மி தான் அது. நம்ம டீம் ஆவரேஜ் தான் சார் இருந்தது சார். நீங்கள் பாருங்களேன், எல்லா வருஷமும் டீம் ஆவரேஜ் தான் சார். என்ன ஒன்று, எங்கேயோ ஒன்று சின்ன மிஸ்டேக் நடக்குது, அது டீம் சீக்கிரமாக ஆராய்ஞ்சு செம்மையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாற்றுவாங்க. என்ன ஆனாலுமே எங்கள் சிஎஸ்கே நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது சார். ஏன்னா நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சார். 1 2லாம் கிடையாது சார். சும்மா இப்போ வந்தவங்களாம் அந்த கிரிக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பேசின்னு இருக்காங்க சார். 2010 ஐபிஎல் கப்புலாம் எடுத்த தருணத்தான் மேட்ச் எடுத்தனால டிவியில் பார்த்தேன் சார். நான் அந்த மேட்செல்லாம் ஆமா அடிபட்டு சொன்னீங்க. இல்ல அந்த சீசன் வந்து மேட்ச் இங்கே பார்த்தேன். அந்த ஃபைனல்ஸ் இங்கே நடக்கல. ஃபைனல்ஸ் இங்கே நடக்கல. அந்த மேட்ச்லாம் டிவியில் பார்க்குறேன் நான். இன்னொன்று 2018 சார் கம்பேக் சார். அந்த மாதிரிலாம் யாராலும் கொடுக்க முடியாது சார். அப்படி ஒரு கம்பேக்கை தான் சென்னை ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஏதோ ஒன்று யாரோ செஞ்ச சதி வேலைகளால் எங்கள் டீம் இப்படி ஆயிடுச்சு. அதுதான் யாரும் தெரியல. இல்ல சார், எங்க டீமுக்கு ஏதோ யாரோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஃபுல்லி ஸ்ட்ராங்கா வருவோம், பார்ப்போம். 5 மேட்ச் நாங்க தோக்க போகும்போது நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஹாப்பி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்போ சிஎஸ்கே டிக்கெட் சேல் ஸ்டார்ட் பண்றாங்க இன்னைக்கு அப்படின்னு வச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி 1/2 மணி நேரத்துல டிக்கெட் காலி ஆயிடும். நீங்களே டிக்கெட் எடுக்கிறீங்க, ஆன்லைன்ல தான் நீங்க டிக்கெட் எடுக்கிறீங்க, உங்களுக்கே தெரிஞ்சு. ஓகே, கடைசி 2 மேட்ச் டிக்கெட் கிடைக்கும், ஈஸியா கிடைச்சதுல. அப்போ பார்க்காத ஃபேன்ஸ் மேட்ச் பார்த்துப்பாங்களே, அது போதும் சார். வளர்ச்சி வீழ்ச்சியும் இல்லை வளர்ச்சியும் இல்லை சார். half an hourல டிக்கெட் காலி ஆகிற ஒரு இடத்துல 5 மணி நேரம் டிக்கெட் வந்து அலைவா இருக்குன்னா இது வளர்ச்சி. அடுத்த ஃபேன்ஸ் மேட்ச் பாக்குறதுக்காக எங்க டீம் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஃபேன்ஸ் வந்து டிக்கெட் கிடைக்கலன்றீங்களே, இப்போ டிக்கெட் இருக்குல்ல, வந்து பாருங்க ஈஸியா. சார் தோல்வியை வந்து எப்படி சார் ரசிகர்கள் ஏத்துப்பாங்க? ஏத்துக்க முடியல சார். ரசிகர்கள் வந்து நாங்க இப்பயே சொல்றாங்க தோல்வியை ஏத்துக்கணும்னு சொல்லல, தோக்கும் போது டீம் சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் சார். நீங்க டீமை ப்ளேம் பண்ணாதீங்க. கிரிக்கெட்ல வெற்றி தோல்வி சகஜம் சார். ஆமா சார், அது எல்லா மேட்ச்லயும் சரி சார் நடக்கிற. ஒரு நிமிஷம் ஃபைட் பண்ணி நீங்க சண்டை செஞ்சு தோத்து போங்க சார். அதுதான் சார், சண்டை செய்யறது ஆல்ரெடி பண்ணிருக்கோம். 5 மேட்ச் இதுல சண்டை செய்ய ரெடி பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஐபிஎல் முடிஞ்சிருமே சார். ஓகே, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். போன வருஷம் சொன்னோம், அடுத்த வருஷம் நாங்க பாத்துக்கலாம். இந்த கிளப் நம்ம விட்டு கொடுக்க முடியாது சார். 14 மேட்சுமே சிஎஸ்கே தோத்தாலுமே நாங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் காலர் தூக்கி விட்டு நாங்கள் சுற்றுவோம். ஏன்னா 5 ட்ராஃபி அது எங்களுக்கு பெருமையான விஷயமும் நாங்கள் இனிமேல் பேசுறது கிடையாது. நீங்கள் ஜெயித்தாலும் கொண்டாடுங்க,
அதை வந்து மற்ற டீமை ப்ளேம் பண்ற மாதிரி கொண்டாது. இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, 5 டிராஃபி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்களால பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4வது இடத்துல கூட வர முடியலையே அப்படிங்கிற ஒரு தாட். சார் 5வது இடமே வந்தாலும் உள்ள கிடையாது சார். ஆமா, அவ்வளவுதானே. அதுல 10 வந்தானே 5 வந்தானே. இது வரைக்கும் 10ல முடிச்சதே இல்லை. இல்ல முடிய மாட்டோம் 10ல. 5 மேட்ச் இதுல பார்க்கலாம். 10ல சத்தியமா 10ல முடிய மாட்டோம். எந்த இடத்துல வரும் சார்? என்ன வேணாலும் மாறலாம் சார். பரவாயில்ல சொல்லுங்க. கிரிக்கெட்ல ஆஸ் பார் தெரிஞ்சு 6th and 7th வர வாய்ப்பு இருக்கு சார். சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் பாத்தீங்கல்ல, சிஎஸ்கே ஆர்சிபி, அதுல எதுக்கு அஸ்வின் முன்னாடி இறங்கினாருங்கிற ஒரு கேள்வி எங்க இடத்துல வந்து. அதுதான் சார் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். டீம் வந்து ஒரு டீம் வந்து செட் பண்றதுக்காக ரெடி பண்றாங்க. அது நம்மளுக்கு இந்த வருஷம் செட் ஆகல. அதுக்கப்புறம் தோனி வந்து குர்னால் பாண்டியாவை அடின்னு அடிக்கிறாரு. எதுக்கு அவர் அடிக்கணும்னு கேட்குறாங்க ஃபேன்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்தாருன்னா தோனி சார் நானே கேட்குறேன், சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இறங்கி ஆடுங்க, ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அவனுங்க. பார்த்துறேன் அப்படின்ற கேட்டுறேன். சார் நிறைய விஷயங்கள் இருக்கும் சார். ஒரு டீம் வந்து சும்மா 11 பேரை சூஸ் பண்ணிட்டு இப்போ மேட்ச் விளையாடுறதுலாம் கிடையாது சார். அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கான கோச் இருக்காங்க, அதுக்கான மீட்டிங் இருக்குது. இந்த பிளேயரை ட்ரை பண்ணலாமா, இல்லை இந்த பிளேயரை கொண்டு வரலாமா, இந்த பொசிஷனில் இறங்கலாமா, நிறைய விஷயங்கள் ஒரு டீமில் இருக்குது. நம்ம அசால்ட்டாக களத்துக்கு வெளியே இருந்து இந்த பால் எப்படி ஆடுறா, அந்த பால் அங்கே போய் இறங்கி நின்னா தான் தெரியும் ஒரு கஷ்டமும். நல்லா ஆடின்னு இருப்போம், திடீர்னு ஒரு ஸ்ட்ரைட் டிரைவில் அடிக்க போகும்போது கையில் பட்டு ஸ்டெம்பில் பட்டுனா அவன் 99 இருப்பான். அப்போ என்ன சொல்லுவீங்க? அவுட்டு தானே. மேபி ஒரு சமயம் நம்ம லக்கு நம்மளை அமையலைன்னா இந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும். வாட்டி சாமிக்கு விட்டுடலாம். நான் சாமிக்கெல்லாம் விட சொல்லவில்லை, நீ ஃபேன்ஸுக்காக விட்டுடலாம். இன்னைக்கு இந்த வாட்டிக்காக எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக. அதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக யாருக்கு விட்டு கொடுத்தீங்க சார்? இந்த வருஷம் கப்பு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அடிக்கணும் சார். ஏன்னா விராட் கோலி கிட்ட ஒரு கப்பு பார்க்கணும்னு ஒரு சொன்னீங்களா கிரிக்கெட் ஃபேனானு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நல்ல பிளேயருங்க விராட் கோலி. அவர்கிட்ட கப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்க. 18th எடிஷன் 18th நம்பர். நான் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் பார்க்கல. நல்ல டீம் அடிங்க, அவ்வளோதான். என்னதான் நல்ல டீமாக இருந்தாலும் ஸ்டில்னா அன்னைக்கு டேட்டு நம்ம லக்கு இல்லைன்னா முடிஞ்சிச்சு கதை. ஐபிஎல் 2025 தோனி ரிட்டையர் ஆகணுமா? கண்டிப்பாக ஆக மாட்டார். ஒன் மோர் டைம் தலை. எப்போ ஆகலாம்? ஆக மாட்டாருங்க. ஆகணும்னா அந்த மனுஷன் வந்து நாம் சொல்கிறத செய்யவே மாட்டார். அவருக்கே என்ன தோணுதோ அதை தான் செய்வார். திடீர்னு அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அது அவர் எடுக்கிற முடிவு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் அவர் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா 2023 அவர் பண்ணிட்டு போயிருப்பார். ஜெயிச்சோடனே. ஏன்னா அவர் போகிற மனுஷன் கிடையாது. ஏன்னா டீமை வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அதனால் இந்த வருஷம் இப்படி இந்த பொறுப்பில் விட்டு போக முடியாதுல்ல. அதனால் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக ஒரு டீமை ஒன்று செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோப்ஃபுல்லி நல்ல ஸ்ட்ராங்காக வந்து அடுத்த வாட்டி பிளான் ஸ்டேப்பில் முன்னேறி ஒரு ட்ராஃபி ஏதாவது அடித்தோம்னா ரிட்டையர்மெண்ட் ஒரு மென்டலாக இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து என்னோட கடைசி மேட்ச் நான் சென்னையில தான் ஃபினிஷ் பண்ணுவேன். இந்த வருஷம் பண்ண மாட்டார் சார். 100% பண்ண மாட்டாரு. இந்த வாட்டி நம்ம பாயிண்ட் ஸ்டேப்ல கடைசி இடத்துல இருக்கும். அப்ப அடுத்த வருஷமும் ஃபைனல்ஸ் சென்னையில நடக்காது. அப்ப எப்படி ரிட்டையர் ஆவாரு? நல்ல கேள்வி. எதுவுமே நம்ம கையில இல்லை சார். எல்லாம் தலைவன் கையில இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இல்லை, தலைவன் கையில தான் இருக்கு. ஆஸ் பர் அவர் வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டார் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ எல்லாருக்குமே உள்ள ஒரு டவுட்டு என்னன்னா, இப்போ ஜடேஜா விளையாடிட்டு இருக்காரு. இப்போ அவர் ரன் அவுட் ஆனா அதை கொண்டாடுறாங்க தோனி சார். அவங்க எல்லாமே புது ஃபேன்ஸ் சார். அவங்களாம் விட்டுடலாம் சார். அவங்க வந்து மெச்சூர்டு இல்லை சார், அவ்வளோதான் சார். நான்லாம் வந்து கிரவுண்ட்ல இருக்கீங்க சார். நான் இன்னைக்கு வரையுமே சார் தோனி சார் களத்தில் இறங்கக்கூடாதுன்னு நினைப்பேன் சார். நான் பேட்டிங்கே வரக்கூடாது சார். ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேஜ்லேயே மேட்சை முடிச்சுட்டு போயினே இருக்கணும் சார். தோனி சார் எப்போ மேட்ச்சில் வந்து விளாட்ணுன்னு நினைப்போன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் நம்ம எடுத்தோம்னா நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக 2-3 ஓவர் வந்து விக்கெட் வந்து அப்போ வந்து இறங்கினா ஹாப்பி. சில ஃபேன்ஸ் வந்து அவங்களோட ஆசைகள். ஆனால் அது வந்து அப்படி பண்ணுறது சரியே கிடையாது, தவறு. அது அந்த பிளேயர் எவ்வளோ ஹர்ட் பண்ணும் அந்த இடத்துல. கண்டிப்பாக சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இப்போ வேற ஜடேஜா வேற அப்தி ஆர்டர்ல வேற அனுப்பிச்சு விடுறாங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்குமோ? இல்லை ஃப்ரெண்ட்ல இல்லை சார். டீம் வந்து ஒரு ட்ரை பண்ணாங்க சார். அதான் சொல்கிறேன், நம்ம ட்ரை பண்ணுறேன் செட் ஆக மாட்டேன். நம்ம தெரியல எவனோ ஏதோ பண்ணிட்டான் நம்ம டீமை. வச்சிருப்பானுங்க சார். பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி என்னாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்கள் டீம் சிஎஸ்கே கெத்தா சுற்றின்னு இருப்போம். நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம், நல்லா ஸ்ட்ராங்காக வரும். கம்பேக் சிஎஸ்கே எந்த வருஷம் கம்பேக் கொடுப்பாங்க? நெக்ஸ்ட் இயர் தரலாம், இந்த வருஷமும் தரலாம். இல்ல அதுக்கும் அடுத்த வருஷம் இல்லை சார், இந்த வருஷமே தரலாம் சார். கம்பேக் ஸ்ட்ராங்காக வெளியே கம்பேக் கொடுத்து எந்த யூஸ் இல்லையே சார். 10ஆவதுல இருக்குமோ 1ஆவதுல இருக்குமோ முக்கியம் இல்லை. எங்கள் டீமை நாங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும், அவ்வளோதான்.
டீம் உங்களை ஹாப்பியா வச்சிருக்கா? ஆஸ் எ ஃபேனா சொல்லுங்க. இவ்வளவு வருஷமா 16 வருஷமா பொய் வச்சு சொல்லாம சொல்லணும். 16 வருஷமா எங்க டீம் இந்த வருஷம் சொல்லுங்க. இந்த வருஷம் 2025 இந்த வருஷம் டீம் சந்தோஷமா இந்த வச்சிருக்கா. வருஷம் டீம் வந்து ஃபேன்ஸ் சந்தோஷமா இல்லாதனால தான் டீம் வருத்தப்படுவோம்னு ஃபேன்ஸ் நாங்க எல்லாம் டீம் சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா டீம் சந்தோஷமா ஃபேன்ஸை வச்சுக்கல. அது உண்மைதானே சார்? அது உண்மைதான் சார். இப்போ டீமுக்கு தோக்கும் போது எங்களுக்கு கஷ்டமா தான் சார் இருக்கும். நாங்கள் எப்படி வந்து கொண்டாட முடியும்? எங்கள் டீம் இப்படி ஆயிடுச்சும் போது நாங்கள் இப்போ டீமை சப்போர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கோம், நெக்ஸ்ட் இயர் ஸ்ட்ராங்காக வாங்கன்னு நாங்கள் தைரியம் கொடுப்போம் டீமுக்கு, அவ்வளோதான். ஆர்சிபி ஃபேன்ஸ்கிட்ட பிடிச்ச அந்த ஒரு வார்த்தையே என்னன்னு பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி. 18 வருஷமா கப் அடிக்கல. நாங்கள் அப்படியே சார் இருக்கோம். கப்பு அடிச்சாலும் கப்பு அடிக்கலாம்னோ சார். தோனி அவுட்டானா கத்துறதெல்லாம் வந்து இப்போ வந்து நான் அதை தான் சார் சொல்ல வரேனே. இப்போ தோனி சாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, பேச வர போகும்போது அவருடைய வரலாறை படிச்சுட்டு வந்து பேசுங்க. 43 வயசுல ஒருத்தர் யார் வந்து இன்டர்நேஷ்னல் சம்மந்தப்பட்ட லீக் விளையாண்டு இருக்காங்க? ஐபிஎல் இன்க்ளூட் இன்டர்நேஷ்னல் சம்மந்தப்பட்ட லீக். அது இம்ரான் தாஹிர்னு ஒரு பிளேயர் விளையாடி இருக்காரு. அதுதான் சொல்றேன் நான். 40 இயர்ஸ்ல விளையாடுனார்ல, அவர் ப்ரூவ் பண்ணார்ல நம்ம ஏஜ் வந்து ஒரு மேட்ரு கிடையாதுன்னு. இப்போ 43 வயசுல விளையாடுறேன்னா சாதாரணமான போலர்லாம் வந்து போலிங் போடல, ஒரு இன்டர்நேஷ்னல் போலர் தான் வந்து போலிங் போட்டுன்னு இருக்காரு. மனுஷன் விளையாடுறாரு போல, களத்துல இருக்கா போல, அதை பார்த்து பாராட்டுங்க. 2026 சென்னை கப்பு ஜெயிக்கும். 2026 நிறைய விஷயங்கள் வெயிட் பண்றோம், பார்ப்போம். இல்ல கப்பு ஜெயிப்போமா? நம்ம 2020 வந்து ஒரு சம்பவம் நடந்தது, ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப நம்ம டீம் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. ஓகே, அது ஏற்றுக்கிட்டோம். அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய இழப்பை வந்து நம்ம 2021 அதை பண்ணோம். எங்கே தொலைச்சோமோ அது அங்கே தான் எடுப்போம், இன்க்ளூடு மீ. இந்த வருஷம் என்ன போச்சோ அது அடுத்த வருஷம் அதுதான். அடுத்த வருஷம் கப் அடிக்கணும், கண்டிப்பாக எடுப்போம் சார். இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி 5 மேட்ச் ஜாலியாக பார்க்கலாம். ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாலுமே எங்கள் டீமோட கெத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஜெயிக்கும் போது கப்பு வாங்கும் போது கைத்தட்டுற ஃபேன்ஸ் நாங்கள் கிடையாது. டீம் தோக்கும் போது தோலனா தோல் கொடுத்து தோல் தூக்குற ஃபேன்ஸ். ஓகே சார், ஹாப்பியா இருங்க. 2025 சிஎஸ்கேக்கானது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 2026 எப்படி டீமை செட் பண்றாங்க, செட் பண்ணுவாங்க சார். இந்த கோரை எப்படி கொண்டு வராங்க செம்மையாக செட் பண்ணுவாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளோ கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு, எங்கள் தலைவன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு.